மார்னிங். இப்போ கேட்டி மேடம் சீரிஸ் கொடுத்துருக்கேன் டியர்ஸ். ஆமாம், மார்னிங் வந்து 10:30 போல் ராதேமண்டல சீரிஸ் கொடுத்துருந்தேன். ராதேமண்டல சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே எடுத்தது, அதனால் இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாகவே கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேட்டி மேடம் சீரிஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, கேட்டி மேடம் சீரிஸ் பார்த்துட்டு வந்துடுவோமா? ஓகே டியர்ஸ், இன்னைக்கான எபிசோட பார்த்துருவோம். ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோமா? என்னாச்சு? எதுக்கு அர்ஜுன் மாமா இவ்வளோ கோவமா இருக்காரு? அதானே மிச்சம், என்னாச்சு? நீங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு தானே போனீங்க, போயிட்டு சந்தோஷமா வருவீங்கன்னு பார்த்தா எல்லாரும் கோவமா வந்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு? பூஜானி ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்ததா இல்லையா? இல்ல அந்த ஜெகநாதன் அங்கிள் ஏதாவது பேசிட்டாரா? கனி, நீ நினைச்ச மாதிரி தான் நாங்களும் நினைச்சோம். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்குமோ நடக்காதும், ஏதாவது பிரச்சனை வரும். அப்படியே அந்த பிரச்சனை இவரால தான் வரும், இந்த ஜெகநாதரால் தான் வரும்னு நாங்களும் எதிர்பார்த்தோம். ஆனா உண்மையிலேயே அங்கே ஃபங்க்ஷன் நல்லா நடந்ததுக்கு காரணமே அவர் தான். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக தான் நடந்தது, ஆனா பிரச்சனை தான் வேற மாதிரி வந்தது. அதுவும் நம்ம வீட்டில் இருக்குதுங்களே 2 ராட்சசிங்க, அதுங்களால வந்த பிரச்சனை தான். நம்ம வீட்டு ஆளுங்களாலையா? அர்ஜுன், ஃபங்க்ஷன்ல இருந்து வந்ததுல இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னப்பா இப்படி எவ்வளவு நேரம் இருக்க போற? இங்க பாரு பேரண்டி, இன்னும் எதுக்கு கோவமா இருக்க? அதான் நம்ம அங்க பேச வேண்டியதை பேசி ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சிட்டு வந்தாச்சே, இன்னும் எதுக்கு இந்த கோவம்? பாட்டி, நடந்தது என்ன சின்ன விஷயமா? என் பொண்டாட்டி பத்தி பேச அவங்க யார் பாட்டி? என் பொண்டாட்டி அந்த இடத்துல அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாள் நினைச்சிருப்பாங்க? உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது கிடைக்கல, இது எங்களோட தனிப்பட்ட பிரச்சனை பாட்டி. இதை பத்தி கேட்க அவங்க யார் பாட்டி? ஆமாண்டா பேரண்டி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அகில அந்த சபையில வச்சு என் பேத்தி அப்படி கேட்டது ரொம்ப தப்பு தான். சரி, இப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்காக அவகிட்ட என்ன நம்ம முகத்துல அடிச்ச மாதிரி பேச முடியும்? அதுவும் நடக்காது இல்லடா. அர்ஜுன், உன் மன வார்த்தை எங்களுக்கு நல்லாவே புரியுதுப்பா. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிங்க அந்த சபையில வச்சு அவங்க அப்படி பேசியிருக்க கூடாதுதான், அது தப்பு தான். எங்களுக்கே கோவம் வந்ததுதான், எங்களுக்கே வரும்போது உனக்கு வராமலா இருக்கும். ஆனா நீ இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். அர்ஜுன், அங்கேயே பொறுமையா இருந்துட்டேன், இப்ப எதுக்கு கோவப்படுற? சொன்னா கேளுப்பா. மாமா, இப்ப என்ன மாமா உங்க பிரச்சனை? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இதுக்கப்புறம் எதுக்கு மாமா கோவமா இருக்கீங்க? நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலாம். வாங்க மாமா, நான் சாப்பாடு போடுறேன், சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? நான் எப்படி சாப்பிடுவேன்? நீங்க வந்தா தானே சாப்பிடுவேன். நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க, நான் மட்டும் எப்படி மாமா சாப்பிடுவேன்? நீங்க வாங்க, நீங்க வந்து சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். நீ இங்க பாருடி, நான் வந்தாதான் சாப்பிடுவேன், நான் இருந்தாதான் இதை பண்ணுவேன்னா இருக்கக்கூடாது. உனக்கு பசிச்சா நீ சாப்பிடணும், உடம்ப நல்லா பாத்துக்கணும், புரியுதா? எனக்காக எப்பவும் வெயிட் பண்ணக்கூடாது, உன்னை நீ பாத்துக்க. என்ன மாமா பேசுறீங்க? என்ன நான் பாத்துக்கணுமா? என்ன நான் பாத்துக்கிறதுக்கு நீங்க எதுக்கு இருக்கீங்களா? நீங்க தானே என்ன பாத்துப்பீங்க, நீங்க என்ன பாத்துக்கோங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் இப்படியே இருந்துப்போம். அதான் இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது சொல்லி சொல்லி உன் மனசை காயப்படுத்தி உன்னை வேதப்படுத்தி பார்த்துட்டு இருக்காங்கடி அவங்களா. இப்போ நட்டி, நீ உள்ள போ, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீ உள்ள போமா, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். நீ போ, போய் பெட்ரூம்ல போயிட்டு கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு. போ. மாமா, எதுக்கு மாமா இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகி உங்க உடம்ப நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அதான் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு, அங்க யாரும் என்ன எதுவும் சொல்லல, எல்லாரும் எனக்கு தானே மாமா சப்போர்ட் பண்ணாங்க, நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. எதுக்கு மாமா டென்ஷன் ஆகுறீங்க? வேண்டாம் மாமா, நீங்களும் வாங்க, நீங்க வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போகும். வாங்க மாமா. பாட்டி சொல்லுங்க பாட்டி இவர்கிட்ட, இவர் எதுக்கு இப்போ டென்ஷனா இருக்காரு? இவர் இப்படி டென்ஷன் ஆனா உடம்புக்கு ஏதாவது ஆகும் பாட்டி, சொல்லுங்க பாட்டி. நீங்க பாரு பேரண்டி, பேத்தி சொல்றதான் கரெக்ட், அவதான் இவ்வளவு தூரம் சொல்றானா. நீ போ, உள்ள போய் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துரு. இல்லையா 2 பேரும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுங்க, எல்லாம் சரியா போகும். நீ இதையே நினைச்சிட்டு இருந்தா இன்னும் டென்ஷன் தானே ஆகும். என்னால முடியல பாட்டி, இப்ப பாவம் பாட்டி, எவ்வளவுதான் இவ்வளவு தாங்குவான்? சும்மா போற இடலாம் ஏதாவது ஒரு நடந்துட்டே இருந்தா அவ்வளவு என்னதான் பாட்டி பண்ணுவான்? அவ என்ன வேணும்னு கத்துக்க கூடாதுன்னு இருக்கலாம், இல்ல நாங்க அதை வேணும் வேணான்னு இருக்கோமா? அர்ஜுன், நீ கோவப்படுறது ஆதங்கப்படுறது எல்லாமே எங்களுக்கு புரியுது, ஆனா நிலா பயமும் நியாயமானது தானே. நீ கோவப்பட்டா இங்க என்னென்ன நடக்கும்னு எங்களுக்கு தான்ப்பா தெரியும், அதுதான் நிலா நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொன்னா கேளு அர்ஜுன், வீணா பிரச்சனை வேணாம். நீ போப்பா, உள்ள போ, எது வந்தாலும் நம்ம நாளைக்கு பேசலாம், போப்பா. என்ன பாப்பா, நீ சந்தோஷமா இருக்கியா? நம்ம நினைச்ச மாதிரி அந்த இடத்துல எல்லாமே நடந்துச்சுலாம். ஆமா பாட்டி, என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா. ஆனா என்ன, கடைசி நிமிஷத்துல தான் எல்லாம் தலைக்கில மாறிடுச்சு. ஆளாளுக்கு என்னமோ அந்த நிலக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க, அப்படி என்ன பண்ணிட்டான்னு தெரியல, ஆளாளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோவமா வந்துச்சு பாட்டி. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நினைச்சது நடந்துச்சா, நினைச்சதை விட சிறப்பா நடந்துச்சு. பாட்டி நீ சொல்லும் போது கூட எனக்கு நம்பிக்கை தான், இவ்வளவு சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நடந்தது பாரு, இவ்வளவு பெரிய சம்பவம், உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலயும் அந்த பிரியா, அச்சோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்த பிரியாலாம் இந்த இடத்துல பேசுவானு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலாம். அந்த பிரியாவால மட்டும்தான் இன்னும் நிலா அசிங்கப்பட்டானே. நிலா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கும் போது எனக்கு அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது பாட்டி. அது மட்டுமா,
அந்த பிரியாவை உதவாங்களா பாத்தியா? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாட்டி. இவளுங்க 2 பேரும் தானே என் வாழ்க்கையில குறுக்க வந்து நிக்கிறவளுங்க. ஆரம்பத்துல அந்த பிரியா அவளை எப்படியாவது ஓட்டி விடணும்னு ஏதேதோ பிளான் பண்ணி அவளை விரட்டி விட்டேன். ஆனா அவளை விரட்டி விட்டா அந்த இடத்துல நான் வருவேன்னு பார்த்தா அந்த இடத்துல இந்த நிலா வந்து நிக்கிறோம். இவளை எப்படியாவது விரட்டலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இவளையும் விரட்டிட்டேன். என் அர்ஜுன் கூட நான் மட்டும்தான் பாட்டியிருப்பேன். பாட்டி, நிலாக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த நீ இன்னும் ஊதி ஊதி பெருசாக்கிட்டே இரு பாட்டி. இது பெருசாச்சுன்னா அர்ஜுனை நிலாவை அனுப்பி விட்டுரும். இல்லையா நிலாவே அர்ஜுனை விட்டு போயிடுவா. அதுக்கு என்ன பாப்பா, வாயில போட்டு மெல்ல எந்த விஷயமே இல்லாம இருந்ததெல்லாம் இப்பதான் குழந்தைங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சேன். இனி இந்த நிலாவை எப்படியெல்லாம் நோக்கடிக்கிறேன்னு பாரு. போக வர இந்த குழந்தை விஷயத்த சொல்லி சொல்லி அவளை நோக்கடிச்சு அவளே அர்ஜுனை விட்டுட்டு போற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். ஆமா பாட்டி, அவ எப்படியாவது அர்ஜுனை விட்டு போகணும். அப்ப மட்டும் போயிட்டா போதும் பாட்டி, என் அர்ஜுன் எனக்கு கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைச்சிருவார் பாட்டி. அதுக்கு என்ன பாப்பா, நீ ராசிக்கார போல பாப்பா. நீ நினைச்சது மட்டும் தான் நடக்கும். இல்லனா இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம இங்க வந்து நிப்போமா? உனக்கு என் பேராண்டி அர்ஜுன் கிடைக்க போறான். அதனாலதான் நம்ம அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்க வந்து நிக்கிறோம். நீ வேணா பாத்துக்கிட்டு இரு. அர்ஜுன் பேராண்டி வந்து உன் கையை பிடிப்பான். பாட்டி, வாய் முகத்தை மட்டும் பழச்சிருச்சேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு, எல்லாமே செய்யறேன் பாட்டி. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாட்டி. நீ சந்தோஷமா இருக்கியா? அட என்ன பாப்பா சந்தோஷமா இருக்கியான்னு கேக்குறேன். என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நானு. நம்ம வீட்டு ஆளுங்க என்ன வச்சு என்ன சொல்ற? யாரால? அதானே என்ன வச்சு யாரால பிரச்சனை? இங்க யாரால என்ன பிரச்சனை வரப்போகுது? என்னக்கா நீ மறந்துட்டியா? அதான் 2 ஆமை பூந்திருக்கே நம்ம வீட்டுல, உனக்கு தெரியாது? அங்க பாருங்க, அந்த 2 ஆமையும் வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு எப்படியும் செம்மையா வாங்கி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் வேற ஏற்கனவே கோவத்துல இருக்காரு. இதுங்க 2 வந்துருச்சுங்க. அண்ணன் கொடுக்கலாம். இதுங்க 2 துண்டை துணியை காணும். இன்னைக்கு வீட்டை விட்டு போயிடணும். பாட்டி, உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. இவ்வளவு சந்தோஷத்துக்கு காரணம் நீ மட்டும்தான் பாட்டி. நீ மட்டும்தான். லவ் யூ பாட்டி. அது சரி, அகிலானோ குஜாலமா இருக்க போல இருக்கேன். இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும். அது தெரியாம இதுங்க 2 கொக்கரை கொட்டி சிரிச்சிட்டு இருக்குதுங்களே. சரி பாட்டி, நான் ஃபங்க்ஷன்ல ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்பா, ஃபங்க்ஷன் வர நல்லா சாப்பிட்டுட்டோமா, போய் தூங்கலாம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ரொம்ப நிம்மதியான தூக்கம் வரும். வா பாட்டி, போய் தூங்குவோம். ஆமா பாப்பா, வளகாப்பு சாப்பாடு வேற நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுருக்கோம். போய் நிம்மதியா படுத்து தூங்கணும். நீ சொன்ன மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, நல்லா நிம்மதியான தூக்கம் வரும். வா போய் தூங்குவோம். நில்லுங்க. மாமா, இங்க பாருங்க மாமா, வீணா பிரச்சனை வேணாம். நீங்க உள்ள வாங்க மாமா. அட, நீங்களா அப்பயே வந்துட்டீங்களா? அது சரி, நாங்க லேட் ஆயிடுச்சு. நீங்க எங்களுக்காக காத்திருப்பீங்கன்னு பார்த்தாக்கா அதுக்குள்ள வண்டி கிளம்பிடுச்சு. நாங்க சாப்பிட்டு வந்தோம் பாத்தீங்களா, அது நேரம் ஆயிடுச்சு. ஆமா, நீங்களும் சாப்பிட்டீங்களா? என்ன பார்வதி, சாப்பிட்டு வந்தியா இல்லையா? அது சரி, சாப்பிடாம வந்திருப்பியா என்ன? நல்லா சாப்பிட்டு தான் வந்திருப்பேன். அகிலாண்டோ, இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ 7:30 நடக்க போகுது. சாப்பிட்டு வண்டி அகிலாண்டோ, ரொம்ப நல்லது. சந்திரிப்பனா உள்ள போயிடு, இல்லைன்னு வச்சுக்கேன். என்ன பார்வதி, அது சரி, அங்க நடந்த விஷயத்துல உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் என்னென்னமோ பெண்ணாத்திட்டு இருக்கேன். சரி நாங்க போய் படுக்கிறோம். எங்களுக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. வயிறு மட்டும் இல்ல, மனசு சேர்த்து நிறைஞ்சு போச்சு. நாங்க போய் படுக்கிறோம். 2 பேரும் நில்லுங்க. 2 பேரும் உள்ள போக கூடாது. மாமா சொன்ன கேளுங்க மாமா. மாமா, வீணா பிரச்சனை வேணாம் மாமா. வாங்க மாமா போலாம். நீலோ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். மாமா ப்ளீஸ் மாமா. எதுவும் பேசாதேன்னு சொன்னேன். அமைதியா இரு. எங்க வந்தீங்க 2 பேரும்? மாமா வேணாம் மாமா. டே பேராண்டி, இங்க பாரு, நீ உள்ள போ. அகிலாண்டத்துக்கிட்ட நான் பேசி அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீ உள்ள போடா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் பேச வேண்டியது பேசிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. என்ன பேராண்டி, ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த எங்களை இப்படி வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்க உள்ள போறோம். வாலிய விடுங்க, நகருங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? விஜயம், இவங்களால என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையோ அதையும் கேட்குறோம். இவங்க 2 பேரும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னாச்சு விஜயம்? என்னமோ பெருசா நடந்திருக்க மட்டும் நல்லா தெரியுது. அர்ஜுன் மாமா கோவத்தை பார்த்தாலும் அப்படிதான் தோணுது. நீலாக்கவும் பாட்டியும் ரொம்ப சமாதானப்படுத்துறாங்க. ஆனா மாமா நான் சமாதானம் ஆவேனான்னு நினைக்கிறாரு. அப்போ என்னமோ பெருசா நடந்திருக்கு, அப்படிதானே? பெருசாமா, ரொம்ப பெருசா. இவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க, கொன்னு புதைச்சிருங்க. மாமா மட்டும் தடுக்கலாம், அங்கேயே இவங்கள சாவடிச்சிட்டு இருக்கோம். நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அங்க என்ன நடந்தது? என்னதான் நடந்தது சொல்ல, உங்களுக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கும். ஆமா வச்சு, அப்படி என்ன நடந்தது? என்ன நடந்ததோ, ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து எல்லாரும் பூஜாவுக்கு நலங்கு வச்சுட்டு இருந்தாங்க. கடைசியா நிலாக்குட்டியும் பிரியாவும் நலங்கு வைக்க போனாங்க. அப்ப நிலாக்குட்டி நலங்கு வைக்க போகும்போது இந்த வந்திருக்கு 2 ஆமைங்க, பிசாசுங்க. இதுங்க 2 சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணுச்சுங்க? என்ன சொல்றோம்? இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு மோசமா பேசினாங்களா? ஏன் இவங்க 2 பேரும் பேசுறது கூட ஓகே. பிரியா கூடமா பேசினாங்க? அவங்களா இப்படி பேசினாங்க? என்னால நம்பவே முடியலையே. என்னடா பேராண்டி இப்படி கேக்குற? இங்க எதுக்கு வந்தீங்கன்னா? நாங்க இங்க தானே இருக்கோம். அப்ப இங்க வராம வேற எங்க போவோமா? அததான் கேக்குறேன். இங்க என்ன வேலையா வந்தீங்க? வந்த வேலை முடிஞ்சதோ முடியலையோ, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மாமா ப்ளீஸ் மாமா,
இப்படிலாம் கேட்காதீங்க மாமா, தப்பு மாமா. டே பேராண்டி, வார்த்தையை விடக்கூடாது, சொன்னா கேளு. நீ எப்படிப்பட்டவன்? நான் எதனா பேசினா கூட அது தப்பு பாட்டின்னு எனக்கு எடுத்து சொல்றவன். இப்ப நீ எப்படி பேசலாமா? அதான் பாட்டி தப்பு. எல்லாத்துக்கும் அமைதியா பண்ண பாத்தீங்களா, பொறுமையா இருந்து பாத்தீங்களா, அதுதான் இங்க பெரிய தப்பு. நான் அப்போ பொறுமையாவும் அமைதியாவும் இல்லாம இருந்தேன்னா இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்காதுன்னா, என் பொண்டாட்டிக்கு நடந்த அவமானம் அது எனக்கு நடந்த மாதிரி. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க முடியாது. இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க, என்ன நோக்கத்துக்காக இங்க வந்தாங்க? சரி, ஏதோ ஒரு வேலையை இங்க வந்திருக்காங்க. வந்த வேலை முடிஞ்சதுதான் அவங்க வீட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. இங்க எத்தனை நாள் இருப்பாங்க? எதுக்கு இங்க இத்தனை நாள் இருக்கணும்? என்னடா பேராண்டி, என்னென்னமோ பேசிட்டு இருக்க? என்னன்னு பேசல பாட்டி, இப்பதான் சரியா பேசுறேன். சரியா பேசுறியா? என்னடா பேராண்டி பேசுற? எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறேன்? ஏன் இன்னும் கிளம்பலன்னு கேக்குறேன்? என்ன நோக்கத்துக்காக வந்தேன்னு கேக்குறேன்? என்னென்னமோ பேசிட்டு போறீங்க. அப்போ நாங்க இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? இவ்வளவு நாள் இருக்க நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டது கிடையாது. எதுக்காக இங்க வந்தீங்க, என்ன விஷயத்துக்காக வந்தீங்க, எப்ப போவீங்கன்னு இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. ஏன்னா இது உங்க வீடு மாதிரி. நீங்க எப்போ வேணா வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கலாம். ஆனா என் பொண்டாட்டிய காயப்படுத்தணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, இதுக்கப்புறமா நான் அமைதியா இருக்கக்கூடாதுன்னா அதான் கேட்கறேன். வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா கிளம்புங்க. சீக்கிரமா உங்க பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புற வழியை பாருங்க. அர்ஜுன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ அமைதியா இரு. உன்கிட்ட நான் எதுவும் பேசல. பேசுறதெல்லாம் அகிலாண்ட பாட்டிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ அமைதியா இரு. என்னடா பேராண்டி, வீட்டை விட்டு போன்னு சொல்லாம சொல்றீங்க? இன்டைரக்டா சொல்ல பாட்டி, டைரக்டாவே சொல்றேன். வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா என்ன நினைச்சு வந்தீங்களோ அந்த வேலையை சிறப்பா முடிச்சிட்டீங்களா, அதுக்கப்புறம் எங்கேயும் உங்களுக்கு வேலை கிளம்ப வேண்டியது தானே? மாமா, வேண்டாம் மாமா, இப்படிலாம் நீங்க பேச மாட்டீங்க. ஏன் மாமா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? பேராண்டி, நீ எப்பவுமே இப்படி நடந்துட்டது கிடையாது. இப்ப எதுக்குப்பா இப்படி நடந்துட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசுறேன். அகிலாண்டத்துக்கிட்ட நான் பேசுறேன். அகிலாண்டோ, ஆயிரம் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தெரியுமா? என்ன நான் பண்ணது தப்பு பார்வதி? நான் எந்த தப்பும் பண்ணலையே, எல்லாமே சரியா தானே பண்ணேன். இது சரி இல்ல எது சரின்னு சொல்றீங்க? மாமா ப்ளீஸ் மாமா, வேணாம் மாமா. ஏய், அமைதியா இரு. நான் பேசிட்டு இருக்கேன், யாராவது குறுக்க பேசுனீங்க நடக்கிறதே வேற. அமைதியா இரு. ஆமாண்டா பேராண்டி, நான் பேசுனதெல்லாம் சரிதான். உனக்கு கோவமே வந்தாலும் அதுக்காக நான் பேசுறது பொய் ஆயிடுவது. நான் பேச சரியா தானே பேசியிருக்கேன். உன் பொண்டாட்டி எப்படி அங்க வந்து அவளுக்கு நலங்கு வைக்க முடியும்? வயிற்ற காலியா வச்சுக்கிட்டு அங்க வந்து நலங்கு வச்சா அந்த பொண்ணு கேள்வி ஆகுமா? அவளுக்கு ஏதாவது உனக்கு ஒன்று ஆயிடுச்சா அது உன் பொண்டாட்டி பேர்ல தான் வந்து விழும். பாட்டி, என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. இல்ல பேராண்டி, நான் சொன்னது அகிலாண்டோ, கொஞ்சம் வாய மூடுறியா? அங்கதான் அவ்வளவு பேசிட்டேன், இங்க வந்து அதே திரும்ப திரும்ப பேசாத. கொஞ்சம் அமைதியா இரு. ஏற்கனவே அர்ஜுன் ரொம்ப கோவத்துல இருக்கான். மேல மேல அவன் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காத. நீ உண்மையாவா சொல்ற? ஏன் அண்ணி அப்படி பேசுனாங்க? பிரியா அண்ணியா? சச்சா, பிரியா அண்ணி இப்படிலாம் பேச மாட்டாங்க. அதுவும் நிலா அண்ணி வாய்ப்பே இல்லை. நிலா அண்ணி ரொம்ப பாவம். நிலா அண்ணியை போய் பிரியா அண்ணி இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீ எங்களாலையும் இங்க நம்ப முடியல. பிரியா இப்படி பேசுவாங்க நாங்களும் எதிர்பார்க்கல தான். ஆனா இதான் உண்மை. இவங்க 2 பேர் பண்ணதை விட பிரியா அங்க பண்ணதுதான் ரொம்ப அதிகம். பிரியாவுக்கு ஆல்ரெடி நிலா குட்டி மேல ரொம்ப கோவம், அர்ஜுன் மாமா மேல அதை விட கோவம். அதான் சரியான சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும்னு பார்த்து இந்த ஃபங்க்ஷன்ல 2 பேரையுமே ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. உண்மையாவே எங்களால நம்ப முடியல. என்னதான் கோவமா இருந்தாலும் இருந்தாலும் இவங்களாம் சிஸ்டர்ஸ் தானே, பொது இடத்துல இப்படி விட்டு கொடுத்துப்பாங்களா? இது தப்புண்ணா. பிரியாக்கா எனக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க இப்படி பொது இடத்துல நிலாக்காவை இப்படி பேசுறது அது ரொம்ப தப்புல்ல. ஆமா தீரன், தப்புன்னு உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஆனால் பிரியாவுக்கு தெரியலையே. பிரியா கோவத்தில் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாம அத்தனை பேர் மத்தியில் நிலாக்குட்டியை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். நிலாக்குட்டியை மட்டும் இல்லை, அர்ஜுன் மாமாவும் சேர்த்து அவமானப்படுத்திட்டான். மாமா அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாம அமைதியா இருந்தாங்க. வேற வழி இல்லை. ஏன்னா ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு மாமா வாக்கு கொடுத்துருக்காங்க பத்தியா. அதனால மாமாவால் எதுவும் பேச முடியல. சே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீலாக்காவட்டும் அர்ஜுன் மாமாவாட்டும் எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வருதுன்னு தெரியணும். ஒரு குழந்தை, அந்த குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுக்கலாம்ல, ஏன் இவங்களை இவ்வளவு சோதிக்கிறாங்க? பிரியா அண்ணி பேசும்போது அண்ணா எதுவுமே சொல்லல. விஜய் அண்ணா எதுவுமே சொல்லலையா? அது எப்படி விஜய் மாமா சொல்லாம இருப்பாரு? ஒரு அளவுக்கு தான் அவராலையும் பொறுக்க முடியும்னா ரொம்ப பொறுமையா இருந்தாரு. அதுக்கு மேல அவரால் பொறுக்க முடியல. அதனால அதே இடத்துல பிரியாவை அடிச்சிட்டாரு. என்ன அண்ணி அண்ணா அடிச்சிருச்சா? விச்சு அண்ணி இப்ப கன்சீவால இருக்காங்க. கன்சீவா இருக்கிறதுனால தானே இவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் என் நிலா குட்டிக்கு நடக்கலன்னு தானே அவங்க இவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்க. விச்சு கோவப்படாத. பிரியா அண்ணி ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அதை எங்களால நம்ப முடியல. பிரியா அண்ணி ரொம்ப நல்லவங்க விச்சு. இங்க எல்லாருமே நல்லவங்க தான் கனி. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவங்கள வேற மாதிரி ஆக்கிடுது. அப்படிதான் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல உங்க பிரியா அண்ணி நடந்துக்கிட்டாங்க. சரி விடு வச்சு, அங்க பாரு வச்சு, அர்ஜுன் மாமா ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம போய் ஏதாவது பேசலாமா?
அச்சோ, மாமா ரொம்ப கோவமா இருக்காரு. வா நம்ம ஏதாவது போய் பேசுவோம். ஆமா தீரன் வா. தீரன், நீங்க 2 பேரும் அங்க போக வேணாம், இங்கே இருங்க. அர்ஜுன் ஏற்கனவே கோவமா இருக்கான். பாட்டி இருக்காங்களே, அவங்க சமாதானப்படுத்திப்பாங்க. நம்ம யாரும் அங்க போக வேணாம். நம்ம யாராவது அங்க போகணும், கண்டிப்பா அர்ஜுன் கோவம் இன்னும் அதிகமாகும். வேண்டாம், ஏற்கனவே அவன் கோவம் அதிகமாக தான் இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாமே பாட்டி பார்த்துப்பாங்க. இல்ல அத்தை, மாமா. சொல்றேன்ல வச்சோம், அர்ஜுனை பத்தி உனக்கே தெரியும்ல. வேண்டாப்பா, எல்லாம் முடியட்டும், அப்புறமா அர்ஜுன் கிட்ட பேசிப்போம். சரிங்க அத்தை. பாட்டி தப்பா எடுத்துக்காதீங்க, மாமா கொஞ்சம் கோவமா இருக்காங்க. நீங்க அக்ஷயா கூட்டிட்டு உள்ள போங்க, நான் மாமாவை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க போங்க பாட்டி. மடி புண்ணியவதி, என் பேராண்டி இப்ப கொதிச்சு போயிருக்கானா, அதுக்கு மொத்த காரணம் நீதான். ஏதோ நல்ல வேஷம் மாதிரி போட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு நடிக்காதமா, உடம்புக்கு ஆகாது. ஏய், மாமா ப்ளீஸ், மாமா சொன்ன கேளுங்க மாமா. வயசுல பெரியவங்கன்றதால இவ்வளவு தூரம் வாயில பேசிட்டு இருக்கான். மறுபடியும் என் பொண்டாட்டி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் பேச மாட்டேன். நான் யாருன்னு செயல காமிச்சிருவேன். என்ன அர்ஜுன், என்ன இப்படி தான் நடந்துக்கிறீங்க? பாட்டி அவங்க வயசுல எவ்வளவு மூத்தவங்க, அவங்க போய் கை நீட்டி பேசிக்கிட்டேன். ஏய், நீ நேத்து இவ்வளவுக்கு கோரணும் நீ தான் எனக்கு நல்லா தெரியும். எல்லாமே தெரிஞ்சு நான் அமைதியா இருக்கணும். என் வீடு தேடி வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட நான் உங்களை தப்பா பேசிடக்கூடாது, உங்க மனசை நோக்காம நடந்துக்கணும் தான் அமைதியா எல்லாத்தையும் போட்டு போனேன். இவ்வளவு சும்மா சும்மா ஏதாவது உங்களை சொல்லி காயப்படுத்திட்டே இருக்கீங்க. இங்க பாரு, எனக்கு என் பொண்டாட்டி தான் முதலும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களும். அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவ சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருப்பீங்க. உங்களை வீட்டில் உட்கார வச்சு நான் பார்த்துக்கணும். நீங்க வந்த வேலை முடிஞ்சதும் முடியலையும் கிளம்புங்க. இப்பவே இந்த நிமிஷம் நீங்க இங்க இருக்கக்கூடாது. ஒழுங்கா கிளம்பிடுங்க, போங்க. எப்போ என் பொண்டாட்டி அத்தனை பேர் மத்தியில நீங்க அசிங்கப்படுத்தணும், அவளை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்களோ, இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது. கிளம்புங்க, கிளம்புங்க. நீ பேராண்டி இங்க பாரு, நீ கோவமா இருக்கதான் தெரியுது. என்ன இருந்தாலும் கோவத்துல இப்படியெல்லாம் வார்த்தைகள் விடக்கூடாது. சொன்ன கேளு, இந்த ராத்திரி நேரத்துல அவ வயசு பொண்ணை வச்சுட்டு எப்படி கூட்டிட்டு போவான்? அது தப்புப்பா, சொன்ன கேளு பேராண்டி. வேணாம் அகிலாண்டோ, நீ அக்ஷயா கூட்டிட்டு உள்ள போ உள்ள. என்ன பத்தி பேசுறீங்க? பாத்தீங்களா, ஃபங்க்ஷன்ல பேசுறது பத்தாதுன்னு இங்க வந்து இவங்க அதே தான் பேசிட்டு இருக்காங்க. செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இவங்களை மன்னிச்சு விட்டுட்டு இருக்கணுமா? அப்படியெல்லாம் என்னால பாவ பச்சம் பார்க்க முடியாது. இவங்க இப்பவே கிளம்ப சொல்லுங்க, கிளம்ப சொல்லுங்க பாட்டி. இதுக்கப்புறம் இவங்க என் கண்ணு முன்னாடி நிற்க கூடாது. போ சொல்லுங்க. அதுக்கு என்னடா பேராண்டி, அது வந்து பாட்டி போ சொல்லுங்க. என் பொண்டாட்டியும் அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, தேவையில்லாம அவன் மனசை காயப்படுத்துவாங்க. இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்ட அமைதியா இருந்தேன்னா நான் ஒரு ஆம்பளையே கிடையாது. அங்க ஃபங்க்ஷன் அமைதியா இருந்தேன்னா அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். என்னால அங்க பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அவ்வளோ என் பொண்டாட்டிக்கு நடந்தும் அமைதியா இருந்தேன். என் மனசை கல்லாக்கிட்டேன், அமைதியா இருந்தேன். இதுக்கப்புறமா என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. இவங்க இதோட இங்க இருக்கக்கூடாது, என் முகத்திலையும் முடிக்கக்கூடாது. போ சொல்லுங்க பாட்டி, இவங்களை வீட்டை விட்டு வெளில போ சொல்லுங்க. நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், எதிரி தப்பு? ஆமா, இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாலும் அவதான் தப்பு. அவ்வளோ பேர் மத்தியில உன்னை அவமானப்படுத்தினாங்களா, அங்கேயே இவங்களை கிழிச்சு தொங்க விட்டுருக்கணும். சும்மா விட்டானா அதுதாண்டி நான் பண்ண பெரிய தப்பு. வீட்டில் இருக்கும்போதான் உன்னை ஏதாவது சொல்லி நோய் அடிச்சிட்டு இருந்தாங்களா, அப்பவே இவங்களை தட்டி வைக்க வேண்டிய விதத்தை தட்டி வச்சிருந்தா வச்சுக்கேன், அப்பவே எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும். அங்க விட்டுட்டேன் பத்தியா, அதுதாண்டி தப்பு. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்பு, இப்போ நான் பண்றது தப்பு கிடையாது, சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போகணும். போ சொல்லு. பாட்டி வச்சேன், மாமா பொண்ணாச்சேன் தான் இவ்வளோ பொறுமையா இருந்தேன். இவங்களுக்கு யாருமே இல்லையே, நம்ம தான் இவங்களை பார்த்துக்கணும்னு எல்லா தப்பையும் சபிச்சுக்கிட்டு போனேன். அவனை பார்த்துட்டு தானே இருக்கேன். எத்தனை தடவை? ஒரு தடவையா 2 தடவையா? உன்னை எத்தனை தடவை அவமானப்படுத்தி உன் மனசை காயப்படுத்திக்கிட்டேன். நீ யாருக்கு போய் பொறுமையா இருக்கும். உங்க இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தா இந்நேரம் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை உண்டா இருக்கும் தெரியுமா? நீ பொறுமையா இருக்க போய் தான் நானும் அமைதியா இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், இன்னைக்கு சரியாடும் நாளைக்கு சரியாடுன்னு நானும் பொறுமையா இருந்தேன். ஆனா எப்போ இவங்க அத்தனை பேர் மத்தியில உன்னை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணி உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, இதுக்கப்புறமா இவங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னா தப்பு இல்ல. என்ன மாமா பண்றீங்க? அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? உண்மை தானே சொன்னாங்க. ஏய், என்னடி பேசுறான்? எதிரி உண்மை. இன்னைக்கு குழந்தைனா நமக்கு இனிமே குழந்தைய வராதா? இங்க பாரு நீலா, இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிலாம் பேசாத, அமைதியா இரு. நீ என்ன கோவப்படுத்தி பார்க்காத, அமைதியா இரு. மாமா அவங்க சொன்னது என்ன தப்பு இல்லை மாமா, அவங்க உண்மைதான் சொன்னாங்க. ஆமா, கல்யாணம் நம்ம 6 மாசம் மட்டும்தான் ஒன்றா சேரலாம். அதுக்கப்புறம் ஒன்றா இருந்தோம்ல, 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை தானே. யாரா இருந்தாலும் பேசதானே மாமா செய்வாங்க. என்னடி பேசுறான்? ஏய், 1.5 வருஷம் 2 வருஷம் ஒரு பெரிய விஷயம் மாடி. இங்க பாரு, உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இரு. நான் பேசிட்டு இருக்கலாம், அமைதியா இரு. இங்க பாரு பேராண்டி, நீ என் மேல கோவப்பட்டாலும் இந்த பாட்டி உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன். இப்போ நான் நல்லதான் சொல்றேன். 1.5 வருஷமா இருந்தானே 2 வருஷமா இருந்தானே, குழந்தை இல்லைங்கிறது இல்லை தானே. நீ இதே மாதிரி நினைச்சிட்டே இருந்தா 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், ஏன் 10 வருஷம் கூட ஆகும். அது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் சொன்ன வார்த்தையை தான் அப்பவும் சொல்லுவாங்க. எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க.
நான் இருக்கிற கோபத்துல வேற ஏதாவது பேசிடுவேன். மாமா சும்மா இருங்க. வயசுல பெரியவனு கூட பார்க்காம ஏதோ பேசிட்டு போறீங்க. அவங்க சொன்னதுல என்ன மாமா தப்பு இருக்கு? அவங்க சொன்னதுல என்ன தப்பு இல்லை. பாட்டி சொல்ற மாதிரி இப்ப 2 வருஷம், இன்னும் கொஞ்ச நாள்ல அது 4 ஆகலாம், அப்புறம் 7 8 ஆகலாம், அப்புறம் 10 வருஷம் ஆகலாம்னா இப்ப பாட்டி சொன்னதை நாளைக்கு ஒவ்வொரு முழுக்க சொல்லுவாங்கன்னா என்கிட்டதான் என்னமோ குறை இருக்கு. இங்க பாருடி, எதுக்கு இப்ப இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான்? இவங்களாம் சொன்னோம் அது அப்படியெல்லாம் நடந்துடாது. நமக்கு இன்னும் நேரம் வரலாமா, அவ்வளவுதான். அது சரி வேணாண்டி, நான் சொல்ல வந்ததை உன் பொண்டாட்டி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். நாங்களாம் சுத்தி வளைச்சு சொன்னோம், இப்பதான் உன் பொண்டாட்டி சரியா புரிஞ்சுட்டு இருக்கான். குறை அவகிட்ட தான் இருக்கு, அதனால தான் குழந்தை இன்னும் தங்காம இருக்கு. அகிலாண்டோ, இவ்வளவு நேரம் நான் கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தேன். என்ன கோவப்பட வச்சிடாத. என் பேராண்டியை நான் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். இப்ப நான் கோவப்பட்டு உன் காலத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி வச்சிடாத. மாமா, எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. என் மேலதான் நம்ம குறைவான்னுட்டு நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. சரிக்கி, இப்ப நீ என்ன சொல்ல போற? பாட்டி, நான் இன்னைக்கு ஃபங்க்ஷன்லயே ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன். அது உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு சரியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. ஆனா இப்ப இதை விட வேற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. மாமா, என்ன முடிவெடுத்தா? மாமா, நான் எடுத்த முடிவு கண்டிப்பா உங்களுக்கு கோவத்தை வர வைக்கணும். ஆனா இதுதான் சரியான முடிவு. தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லாம இதுக்கு ஒத்துக்கோங்க. பாடி சிரிக்கி, தேவையில்லாம எதையாவது சொல்லி பேரனை இன்னும் கோவப்படுத்திட்டாங்க. அவன் ஏற்கனவே மனசு உடஞ்சி கோவத்துல இருக்கான். மறுபடியும் அவனை நோய் கடிச்சிட்டு இருக்காங்க. என்னால இவர் கஷ்டப்படக்கூடாதுன்னா, வருத்தப்படக்கூடாதுன்னா, அதுக்காக தான் பாட்டி நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அடியே சிரிக்கி, நீ ஏதோ வில்லங்க மத முடிவு எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு, எதையாவது சொல்லி இவனை இன்னும் நோய் கடிக்காத. ஒழுங்கு மாதிரி உள்ள போ. பேராண்டிய எப்படியாவது சமாளிச்சு உள்ள கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நீ உள்ள போ. பாட்டி அமைதியா இருங்க. என்ன முடிவு எடுத்திருக்காங்க? என்ன முடிவுன்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு, என்ன முடிவு சொல்லு. முடிவு எடுத்துட்டேன்னு சொன்னாலும் என்ன முடிவு? மாமா, கோவப்படாதீங்க மாமா. என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு உங்களுக்கு கோவம் இருக்கணும், வருத்தமா இருக்கணும். ஆனா இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஆனா அதை விட என் மாமா கௌரவமா வெளியில போகணும். என் மாமா தலை நிமிர்ந்து இப்ப போல எப்பவுமே கௌரவமா இருக்கணும். என்னால உங்க தன்மானத்துக்கு ஒரு கேடு வரக்கூடாதுன்னு அதுக்காக தான் இந்த முடிவு. மாமா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என் மேலதான் ஏதோ குறை இருக்கணும். அதான் சொல்றேன், என் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. பாப்பா, கேட்டியா? நம்ம என்ன நினைச்சு இந்த திட்டத்தை போட்டோமோ அது கிட்டத்தட்ட நடக்க போகுது. பாத்தியா? ஆமா பாட்டி, நம்ம இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம். இவ வாயால இந்த விஷயத்தை வர வச்சாச்சு. இதுக்கப்புறம் அர்ஜுன் தான். அர்ஜுன் மட்டும் ஓகே சொல்லிட்டாரு. ஐயோ பாட்டி, இவ்வளவு முதல்ல பேக் பண்ணி வெளியில அனுப்பிடணும். பாட்டி, அர்ஜுன் சம்மதிச்சிருவாருன்னா? அவ என்ன பாப்பா சம்மதிக்கிறது? அதை இவ முடிவு எடுத்துட்டாளே. இனி இவ முடிவை மாத்த விடக்கூடாது. இவளை மாத்த விடாம நம்ம இவளை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவ இந்த முடிவிலே இருக்கணும். ஆமா பாட்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். இவ இந்த முடிவிலே இருக்கும்போது தான் இவ இந்த வீட்டை விட்டு வெளியில போவான். என் அர்ஜுனை விட்டு வெளியில போயிடுவான். அப்பதான் நான் அந்த இடத்துல இருக்க முடியும். அவ்வளவுப்படாத, அதை கிட்டத்தட்ட கிட்டக்க வந்துட்டோமே. இனி எல்லாமே நமக்கு தான், நமக்கு சாதகமா தான் நடக்க போகுது. அண்ணி, ஏன் அண்ணி இப்படி பேசுறாங்க? அன்னைக்கு நம்ம பைத்தியமா பிடிச்சது எதுக்கு அண்ணி இப்படி பேசிட்டு இருக்காங்க? அப்புறம் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அவளுக்கு இவ்வளவு சோதனையை கொடுத்தா அவளும் என்னதான் பண்ணுவா? அதை பொறுத்து பார்த்து இப்படி தப்பான முடிவு எடுத்திருக்கான். விடு, நம்ம எதுவும் சொல்ல வேணாம். அர்ஜுன் அப்படிலாம் விட்டுற மாட்டான். அர்ஜுனை பத்தி எனக்கு தெரியும். என் பிள்ளை பார்த்துப்பான். அமைதியா இருங்க. என்ன சொன்ன? வேற ஒரு கல்யாணமா? அட ஆமால, இதுக்குள்ள நல்ல ஐடியாவே இருக்கேன். இது எனக்கு தோணாம போச்சேன். அப்போ உனக்கு குறை இருக்குன்னு நீயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நமக்கு குழந்தை இல்லாதது காரணம் நீ தான் முடிவு பண்ணிக்கிட்ட. அதனால நான் இன்னொருத்தையும் கட்டிக்கணும், அப்படிதானே? மாமா, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கணும். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல மாமா. என்னால நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு அதுக்காக தான். கோவமா? எனக்கா? சே, எனக்கு எந்த கோவமும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீ சொன்ன ஐடியா நல்லா இருக்கேன். அப்போ குறை இருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படிதானே? ஒரு வேலை குறை என் பேர்ல இருந்தா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா? மாமா, என்னம்மா எதுக்கு இப்ப கத்துறேன்? கோவப்படுறியா? இப்ப நீ சொன்னதுக்கு நான் ஏதாவது கோவப்பட்டேனா? நீ தானே சொன்ன இதானே சரியான முடிவுன்னு. நானும் அதான் சொல்றேன், இதுதான் சரியான முடிவு. இப்போ உன் பேர்ல குறை இருந்தா நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி அவன் மூலியமா ஒரு குழந்தைய பெற்றுக்கலாம். அது போல இப்ப எனக்கு குறை இருந்ததுன்னா நீயும் இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவன் மூலியமா குழந்தை பெற்றுதானே ஆகணும். நானே பார்த்து வைக்கட்டுமா? மாமா என்ன பேசுறீங்க? எதுக்கு இப்ப என்ன அடிச்சான்? எதுக்குடி என்ன அடிச்சான்? ஓ, நான் சொன்னது உனக்கு வலிச்சிருச்சோம்.
அப்படித்தானே எனக்கு வலிச்சிருக்கோம். உன்னை விட அதிகமாக எனக்கு வலிச்சது. ஆனா நான் இந்த மாதிரி அடிச்சு சொன்னாலும் உனக்கு புரியாது. அதான் உன் போக்கிலே சொல்றேன். உனக்கு வந்தா வலி, எனக்கு வந்தா சுகமா? மாமா அது மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. என்னால நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கப்படுறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியல மாமா. ஏய், இதுல என்ன அசிங்கம் இருக்கும்? ஆண்டவன் நமக்கு எப்போ விதிச்சிருக்கானோ அப்போ அது கரெக்டா நடக்கும். கண்டவங்க பேசுறாங்கன்றதுக்காகலாம் நம்ம வேலைக்கு போகக்கூடாது. அவங்கெல்லாம் இதையும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வழி விடக்கூடாது. இங்க பார், என்ன நடந்தாலும் சரி, எனக்கு நீதான், உனக்கு நான் தான். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் எவ்வளவு தெரியும் போக மாட்டேன்டி. அப்படி சொல்ற பேராண்டி அடிய சிரிக்கி எதுக்கு என்ன நீ முடிவு எடுக்கிற நீனு? எனக்கு வந்து அத்தத்துக்கு நானே உன்னை அறிஞ்சிருக்கேன். என் பேரை பேசுறதுக்கு மட்டும் அறையிறேன். நீ பேசுறது அவன் கேட்டுட்டு நானே. அவனுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். எல்லாமே தூள் தூளா போச்சு. இது எப்படியாவது வளர விடலான்னு பார்த்தோம், அதுக்குள்ள நொறுங்கி போச்சு. இது அப்படிலாம் விடக்கூடாது. பார்வதி, அவ சொன்னது என்ன தப்பு இருக்கு? உன் பேத்தி நிலா சொன்னதான் கரெக்ட். இங்க பாருங்க. மாமா வேணாம் மாமா, சொன்ன கேளுங்க. ஏய், நீ அமைதியா இரு. இதுக்கு மேலே வாய மூடிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இவங்கள மாமா சொன்ன கேளுங்க. வேணாம் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, இதுக்கப்புறம் பிரச்சனை வேணாம், விடுங்களேன். நீ அமைதியா இருன்னு சொன்ன நகரு. மாமா மாமா ஏய், நிலா நிலா, என்னம்மா என்னாச்சு? ஏய் ஏய், என்னம்மா என்னாச்சு? நிலா, இங்க பாரு. என்ன நீலம்மா என்னம்மா என்னாச்சு? டி பேராண்டி அவளை பார்த்துக்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். சரிங்க பாட்டி, சீக்கிரம் எடுத்துருவாங்க. இப்போ வரேன் பேராண்டி. என்னம்மா என்ன பண்ணுது? எதுக்கு திடீர்னு வாந்தி எடுத்தா? என்னம்மா ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்னடி என்னாச்சு? நீ காலையில் எதுவும் சாப்பிடக்கூட இல்லையடி? தெரியல மாமா, கொஞ்ச நேரமா உமட்டலாவே இருந்தது. அதான் மாமா சாரி மாமா, உங்க ஷர்ட் தானே எடுத்துட்டேன், சாரி. டி, ஏதோ சொல்ற போறேன். உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். என் மேல வாந்தி எடுத்துடலாமா? சரி நீ வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். மாமா ஒரு மாதிரி இருக்கு. சரிம்மா, ஒன்றும் இல்லை. மாமா பக்கத்தில் இருக்கானா? வா, நம்ம ஒன்று பிடிச்சிக்கலாம். நிலானுக்கு என்ன ஆச்சு? நிலம்மா என்னம்மா என்னாச்சு? அர்ஜுன் இருப்பா, நானும் தண்ணி கொண்டு வரேன். நிலா குட்டி, அத்து நிலா குட்டிக்கு என்ன ஆச்சு? நிலாக்காக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளோ வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க? அஜய், எனக்கு பயம் என்னன்னு தெரியாம இருந்தது. ஆனா இப்பெல்லாம் பயத்துல மட்டும்தான் இருக்கேன். இப்ப குழந்தை பிறக்கணும்னு கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகக்கூடாதுன்னு மனசு ஏங்குது அஜய். குழந்தை பிறக்கிறது தள்ளி போனாதானே நம்ம கூட இருக்க முடியும். குழந்தை பிறந்துட்டா நம்ம கூட இருக்க முடியாதுல்ல அஜய். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ கூடவே இரு அஜய், எங்கேயும் போகாத. எனக்கு இருக்கிற இந்த நாளில் மட்டும்தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ப்ளீஸ் அஜய். அஜய், நான் போனதுக்கு அப்புறம் நீ வருத்தப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னை வருத்தத்தில் விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போது எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா நீ உங்க அப்பா கூட இருக்க போற. உங்க அப்பா பேசுறேன்னு எத்தனை நாள் வருத்தப்பட்டிருப்பேன். அவர் பேச மாட்டாரு, என்னை பார்க்க மாட்டாரு பூஜான்னு என்கிட்ட சொல்லி எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருப்பேன். இனிமே அப்படிலாம் வருத்தப்பட மாட்டேன். நீ மாமா கூட சந்தோஷமா இரு, ஜாலியா இரு. நான் உன்னை நினைச்சிட்டே இருப்பேன் அஜய். மாமா நீங்களா? நீங்க என்ன மாமா இங்க? என்ன மருமகளே, இந்த மாமாவா இங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாளா? என்னடா திடீர்னு மாமா நம்ம ரூம் தெரிய வந்திருக்கானு பாக்குறியா? ஆமாமா, ஏன்னா இப்பதான் உன்னை இந்த ரூம்ல பார்க்க முடியும். இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாதுல. அதான் நீ இருக்கும்போதே வந்து பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். அப்புறம் என்ன மருமகளே, சௌக்கியமா இருக்கியா? மாமாதாம்மா, மாமாவே தான். அதான் மருமகன் சொல்லிட்டேனே. இந்த மருமக மாமாங்கிற வேஷம் இன்னும் எத்தனை நாளைக்கு? அம்மா, டெலிவரி டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க? என் மருமக பூஜா ஒரு வார்த்தையும் பட்டு பட்டுன்னு பேசுவான். ஆனா இப்ப என்ன வார்த்தைகளை தடுமாற்றம் தெரியுது. என்ன மருமகளே, என் மருமக போல்டா இருக்க வேணாவா? அப்படிதானம்மா மருமகளே? ஓ, அப்போ டெலிவரி டேட்டு இந்த வாரத்துல. அப்போ ஆக மொத்தம் இந்த ஒரு வாரம் தான். இந்த ஒரு வாரத்துல என் மருமக கிளம்பிடுவா, அப்படிதானே? என்ன மருமகளே, மாமா பாட்டுல கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில பேசாம அமைதியா இருக்க. அட, திடீர்னு ரூமுக்கு வந்ததுல அதிர்ச்சியில இருக்கேன். சரி சரி, அதிர்ச்சி இருக்க தானே செய்யும், இருக்காம இருக்குமா என்ன? அது வந்து மருமகளே, நான் ஏன் இப்போ உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? ஃபங்க்ஷன் நடந்தது. ஃபங்க்ஷன்ல உனக்கு எந்த குறையும் இல்லையே. நீ கேட்டுக்கிட்டபடி நான் எல்லாமே தெளிவா பண்ணிருக்கேன்னா, நம்ம டீலிங்ல எந்த குறையும் இல்லாம நான் தெளிவா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல எங்கேயாவது குறை வச்சிருக்கேன்? எதா இருந்தாலும் சொல்லிட்டு மருமகளே. ஏன்னா மொத்தமே இந்த ஒரு வாரம் பத்தியா, இந்த ஒரு வாரத்துல நான் உன்னை நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன். எந்த குறையும் இல்லாம என் மருமகளை இங்க இருக்கிற வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிறேன். பூஜாவா வெளியில அனுப்பணும்ல, அதுக்காக கேட்கறேன். ஃபங்க்ஷன்லாம்
உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்ததா? எந்த குறையும் இல்லையே. ஆமாம் மாமா, நான் கேட்டதை விட ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க. இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஓ, எந்த குறையும் இல்லை. நம்ம டீலிங் கரெக்டாக நடந்துடும், அப்படிதானே? நான் போட்ட டீலிங்ல நான் கரெக்டாக நடந்துட்டேன். அது போல என் மருமகளும் நடந்துப்பான்னு நினைக்கிறேன். நடந்துப்பல மருமகளே. நான் ஏற்கனவே சொன்னதா மாமா, நான் ஜெகநாதனோட மருமக. கொடுத்த வாக்க கண்டிப்பாக நிறைவேற்றேன். கவலைப்படாதீங்க. எங்கே போவாலோ போக மாட்டாலோ, இங்கே இருந்துருவாளோன்னு நீங்கள் பயப்பட வேணாம். நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். என் குழந்தைங்க பிறக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்க மாட்டோம். அதுதான் என் மருமகன்றது. கொடுத்த வாக்க நிறைவேற்றணும்ல. ஏன்னா ஜெகநாத மருமகளாச்சேன், கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. சரி, இங்க இருந்து போறதுக்குள்ளார உடம்பு நாள் அப்படியே பார்த்துக்கோ. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் என் மருமக. இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ யாரும், இந்த வீட்டில் உள்ள ஆளுங்க யாரும், புரியும்ல? எனக்கு நல்லாவே புரியுது மாமா. புரிஞ்ச சொல்ற மருமகளே. அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம், அது உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். அதான் சொல்லிட்டு போலாமேன்னு வந்திருக்கேன். என்ன சந்தோஷமான விஷயம் தெரியுமா? சொல்லுங்க மாமா. அது ஒன்றும் இல்லை மருமகளே. இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீயும் குழந்தையும் வீட்டை விட்டு கண்டிப்பாக போயிடுவீங்க. நீங்க 2 பேர் போனதுக்கப்புறம் என் புள்ள தனி மரமா நிற்பாங்களா? அப்படி என் பிள்ளைய தனி மரமா நிற்க வைக்கக்கூடாதுல்ல. என் ஆசைப்படி நான் நினைச்சபடி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க வேணாம். அதான் மருமகளே, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன நீ போனதுக்கப்புறம் அவன் தனி மரமா நிற்கக்கூடாது, அவனுக்குன்னு ஒருத்தவனா வேணும்ல. அதான் நீ இங்கேருந்து கிளம்பும் போதே வீட்டுக்கு இன்னொருத்தி வந்துடணும்ல. அதான் இதையும் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் தெரியுமா? என் பிள்ளைய பற்றி இவ்வளோ நாள் நீ நிறைய புரிஞ்சு வச்சிருப்பேன். அதனால என் பிள்ளைக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு நீ தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்படாத. ஒரு 5-6 ஃபோட்டோ வச்சிருக்கேன். அதில் நீ பார்த்து என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா செலக்ட் பண்ணி கொடுத்துரு மருமகளே. மாமா, என்ன சொல்றீங்க? ஆனால் என் மருமகளுக்கு குடும்பத்தான ஜாஸ்தி. புரியாத மாதிரி நடிக்கிற பத்தியா? உனக்காவது புரியலன்னு சொல்றதாவது புரிஞ்சிருக்கணுமே. என் பையனுக்கு 2ஆம் தரமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோமா. நீ போனதுக்கு அப்புறம் என் பையனுக்கு ஒரு தோணை வேணும்ல. அதான் அதுலயும் அந்த பொண்ணை நீயே செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பையனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாம் உனக்கு தானே தெரியும். அப்போ இந்த பொண்ணு பிடிக்குமா இந்த பொண்ணு பிடிக்காதான்னு நீ தானே சொல்லணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். போட்டோவை காட்டுறேன், பொண்ணு பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துறேன். என்னடா நம்ம இன்னும் விட்டு விட்டே போகல, அதுக்குள்ள நம்ம புருஷனுக்கு வேற கல்யாணமா? ஆமாம்மா, என் புள்ள தவிச்சு போக கூடாதுன்னா அதுக்காக தான். என் பிள்ளைக்கு என்னென்ன வேணும்னு நான் தானே பார்த்து பண்ணணும். அதான் கையோடு கல்யாணத்தை பண்ணி வச்சுலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களான்னு யோசிக்கிறியா? கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்களா? ஆனா நீ என்ன பண்ணணும்? கல்யாணத்துக்கு வந்துடவே கூடாது, புரியுதா? சரிம்மா, போட்டோவெல்லாம் வச்சுட்டு போனேன். பார்த்து ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி சொன்னேன். அந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம், சரியா? நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணுமா? நான் பார்த்துருக்க எல்லா பொண்ணும் நல்ல பணக்கான வீட்டு பொண்ணுங்க. வசதி வாய்ப்புக்கு எந்த குறைச்சலுமே கிடையாது. எப்படி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சனோ அது சீக்கிரமே நிறைவேற போகுது. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி மருமகளே, நல்ல பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போட்டோஸை வச்சுட்டு போறேன். மாமா வரட்டுமா? என்னப்பா, இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்களா? கெட்டி மேடம் சீரீஸோட டுடே எபிசோட் பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது? நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து வளகாப்பு சீனில் நிறைய ப்ராப்ளத்தை வச்சு முடிச்சிருந்தோம். நிறைய ப்ராப்ளம் வச்சு முடித்து கொஞ்சம் லைட்டாக சால்வ் பண்ண மாதிரி முடிச்சு வச்சுருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி எபிசோட் நான் கொடுத்துருந்தேன். வீட்டுக்கு வந்த நம்ம மொட்டைப்பாட்டியும் நம்ம அக்ஷயா இவங்களுக்கு நம்ம அர்ஜுன் என்ன கொடுத்தாரு? அவரோட கோவம் நியாயமானதா? அவர் கோவம் கரெக்டானதா? கோவம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அதுக்கப்புறம் நம்ம நிலா எடுத்த முடிவு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அவங்க எடுத்த முடிவு சரியானதா? இது எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக வச்சுருந்ததையும் நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, கண்டிப்பாக கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே டியர்ஸ், அதையும் சேர்த்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் ஓவரால் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் டியர்ஸ், அது என்ன அப்படின்னா, நேற்று வந்து நான் வந்து முந்தா நேற்று வந்து நான் வந்து பிரியமானவளை எபிசோடு எடுத்துட்டேன். டியூஸ்டே அன்றைக்கி எடுத்தாச்சு. 1:30க்கெல்லாமே பிரியமானவளை எபிசோடு முடிஞ்சிருச்சு. எடுத்து அப்லோடும் போட்டாச்சு. ஆனால் என்னோட ஒய்டி ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்க ஆப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடிக்கடி நான் வந்து சொல்லியிருக்கேன், ஒய்டி ஸ்டுடியோ வந்து எனக்கு வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்னோட ஆப் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னு நான் உங்களுக்கு அடிக்கடி வந்து சொல்லியிருக்கேன். நான்
அதே ப்ராப்ளம் இப்போ எனக்கு மறுபடியும் வந்துருச்சு. ஆப் ப்ராப்ளமாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க டியர்ஸ். நேற்றுக்கு வந்து ராதே மனது, முந்தா நேற்று எடுத்த பிரியமானவள் நேற்று மார்னிங் போட்டாச்சு. நைட் எடுத்த ராதே மனதிலும் நேற்று அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் 12 o'clockல இருந்து எனக்கு அது வந்து செக்கிங்லேயே இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் நம்பலனாலும் இதோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்களேன். நீங்களே எத்தனை வாட்டி நான் வந்து அப்லோடு போட்டிருக்கேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 to 3 times நான் வந்து ராதே மனதில் அப்லோடு போட்டு 3rd time தான் எனக்கு ஓகே ஆயிருக்கு. அதுவும் இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு வந்து ஓகே ஆயிருக்கு. நம்ம ஒரு வீடியோவை எடுத்து வச்சுட்டு அதை நம்ம கொடுக்காம வைப்போமா? வீடியோ எடுக்கிறதே எதுக்கு? நம்ம கொடுக்கறதுக்காக தானே. அதை நான் எடுத்து வச்சுட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கிறது அது எனக்கு பெனிஃபிட்டா? நீங்களே சொல்லுங்க டியர்ஸ். ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரியே வருது. போட முடிஞ்சா போடுங்க, ஒழுங்காகவே போட மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒழுங்காக போடக்கூடாதுன்னு எனக்கு என்னம்மா? எனக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 எபிசோடாவது கொடுக்கணும்னு நினைக்கிற ஆள் தான் நான். உங்களுக்கே தெரியும், ஒரு நாளைக்கு 3 எபிசோட் கொடுத்துட்டேன், 3 சீரீஸ் கொடுத்துட்டு இருந்தவன் நான். இப்போ 2வது கொடுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி 2 சீரீஸ் எடுத்துடுறேன். ஆனால் எனக்கு ஆப் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் வர கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக போட முடிஞ்சா போடு, இல்லைன்னா போடாத. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அகைன் நான் ஒரு ஐடிக்கு வந்து நான் நிறைய ரிப்பீட்டட் மோடில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் அவங்க கேட்ட கேள்வியே தான் கேட்டுட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. எடுத்துட்ட வீடியோவை நான் கொடுக்காம வச்சுருந்தேன்னா அது எனக்கு தாங்க வேஸ்ட்டு. நான் கொடுத்தா தானே அது எனக்கு பெனிஃபிட்டு. இது வந்து ஏன் யோசிக்க மாட்றாங்கன்னு தெரியல. நம்ம எல்லாரும் சொல்லலை, இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு சொல்கிறேன். ஏன் யோசிக்க மாட்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே சரி, இன்னைக்கு வந்து ராதே மனதில் சீரியஸும் நம்ம கேடி மேடம் சீரியஸும் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு ரெண்டுமே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ராதே மனதில் சீரியஸ் இன்னைக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீரியஸும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க டியர்ஸ். ஓகே, மறக்காமல் வீடியோஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டியர்ஸ். ஓகே டியர்ஸ். ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே டியர்ஸ், நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு என்ன சீரியஸ் போடலான்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முறைமாமனா இல்லைன்னா பிரியமான முறைவா, இது 2த்துல எது போடலான்றது சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே டியர்ஸ், பாய்.